ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தார். இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆசியங்கள் அப்போஸ்தலர் 2:25. கர்த்தரை எப்பொழுதும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பாருங்களேன், சங்கீதம் 16:8 அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, தேவனை நம்பி வாழுகிற வாழ்க்கை, தேவனை மாத்திரம் பார்த்து வாழுகிற வாழ்க்கை ஒரு அசைக்கப்பட முடியாத ஒரு சூழலை நம்மிலே கொண்டு வருகிறது. எத்தனை போராட்டங்கள் பாடுகள் வந்தாலும் அவைகள் நம்மை அசைக்கக்கூடாதபடிக்கு அவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறபடினால், அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறபடினால், தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் என்ன செய்யப்படுகிறதில்லை, அசைக்கப்படுகிறதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, யாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் என்று பார்க்கிற போது யார் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது. ஒரு சிலதை மாத்திரம் இந்த காலவேளையிலே நாம் தியானிக்கலாம். என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 62 சங்கீதம் 6வது வசனம். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவது இல்லை. பாருங்களேன், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற போது, நீங்க 2வது வசனத்துல சொல்லுகிறான், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 6வது வசனத்துல நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா தேவ பிள்ளைகள் நாம் யாரோடு கூட இருக்கிறோம், யாரால் நடத்தப்படுகிறோம் என்பதை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது ஒரு பெரிய தைரியம் வரும், ஒரு பெரிய விசுவாசம் வரும். சொல்லுகிறான், அவர் என் கண்மலை, அவர்தான் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர்தான் எனக்கு ஒரு பெரிய அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகையினாலே நான் என்ன செய்யப்படுகிறதில்லை, சூழ்நிலைகளாலே அசைக்கப்படுகிறதில்லை, ஆட்களாலே அசைக்கப்படுகிறதில்லை, சத்ருவினாலே அசைக்கப்படுகிறதில்லை. அப்போ இந்த ஒரு பெரிய விசுவாசத்துக்கூடாய் கடந்து போக வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தையும் நம்ம நம்பிக்கையும் என்ன செய்கிறேன்னு சொன்னா, சின்ன சின்ன உபத்திரவங்கள் பாடுகள் அப்படியே கொஞ்சம் அசைக்க பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும். பவுலாயினால் தான் தெசலோனிக்கர் 3:2 சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஒரு மனிதனை அவனுடைய உபத்திரவங்கள் அவன் விசுவாசத்திலிருந்து என்ன செய்யுமா, கொஞ்சம் அசைக்க பார்க்கும். அப்போ பவுல் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இந்த விசுவாசத்திலிருந்து அவர்கள் இந்த உபத்திரவங்களினாலே அசைக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னா, ஒரு பூரண விசுவாசம் உள்ள ஒருவன் அவர்களுக்கு தேவை. பவுல் அதனால தான் என்ன பண்றான்னு சொன்னா, தீமோத்தேயுவை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த உபத்திரவங்கள் என்ன செய்து விடக்கூடாது, அவர்கள் விசுவாசத்திலிருந்து அசைத்து விடக்கூடாது. பவுலுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையினாலே நான் உங்களுக்கு யாரை அனுப்பி இருக்கிறேன், தீமோத்தேயுவை அனுப்பி இருக்கிறேன். தீமோத்தேயு யாருன்னு சொன்னா, அவன் பரம்பரையா எப்படிப்பட்டவர்களா, விசுவாசம் உள்ளவர்கள். அவன் தாய், அவன் பாட்டி எல்லாமே எப்படிப்பட்டவர்களா, ஒரு பெரிய விசுவாசத்திலே வல்லவர்கள். பவுல் சொல்லுகிறான், நீ போ, கர்த்தருக்கு மகிமை. கவனிங்க, நம்முடைய சூழல்களிலே நாம் இந்த விசுவாச குலைவு ஏற்படாதபடிக்கு, இந்த உபத்திரவங்கள் வருகிற போதெல்லாம் நாம் நம்மை தற்காத்து கொள்ளும்படியாய் தேவன் என்ன செய்கிறாரா, தம்முடைய ஆவியானவரை அனுப்புகிறதை பார்க்கிறோம்.
அவர் வந்து நம்ம என்ன செய்கிறாரா, சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார், விசுவாசத்திலே நம்மை உறுதிப்படுத்துகிறார், சூழல்களை மேற்கொள்ளுகிறதுக்கு பலன் தருகிறார். ஆண்டவர் மகிமைப்படட்டு. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு உபத்திரவங்களும் அது பெரியதோ சிறியதோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரை எனக்கு முன்னாலே வைத்திருக்கிறேன், ஆகையினால் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நான் என்ன செய்கிறதில்ல, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அந்த உபத்திரவங்கள் எனக்கு பின்னாலே இருக்கிறது, அந்த உபத்திரவங்களை நான் கவனிக்கிறது இல்லை. ஏன் சொன்னா, தேவனை முன்னாலே வைத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவரை முன்னாலே வைக்கிற போது அந்த சங்கீதம் 16 முழுவதும் வாசித்து பாருங்க, ஒரு பெரிய தைரியத்தோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அது சொல்லுகிறான், எந்த சூழல்கள் வருகிற போதும் அந்த ஒவ்வொரு வார்த்தைகள், முதல் வசனம் சொல்லுகிறது, தேவனே பாருங்க, நான் சொல்லுகிறான், எனக்கு பிரச்சனை வந்தா நேரா அவர்கிட்ட தான் போவேன். பிரச்சனை வந்தா யாருக்கிட்ட தான் போவேன்? ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் என்ன பார்த்துக்கோங்க. நான் யாரை நம்பி இருக்கிறேன்? உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு இடங்களிலும் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், பாருங்களேன், சொல்லுகிறான், தேவன் தான் எனக்கு எல்லாம், என்னுடைய சொத்து, என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய மேன்மை எல்லாம் எனக்கு யார் தான்? தேவன் தான் என்னுடைய சுதந்திரம். அதை அவர் காப்பாற்றுகிறவர். அவர் தான் எனக்கு உண்டானவைகளிலே, அவரிடத்திலே தான் எனக்கு மேன்மையான பங்கு இருக்கிறது, உலகத்திலே இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனை பூரணமாய் நம்பி ஓடுகிற போது 7வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும். பாருங்க, சொல்லுகிறான், எல்லா சூழல்களிலும் ஒரு தேவன் என் கூட இருக்கிறார், அவரை நம்பி இருக்கிறேன், அவர் தான் என் சுதந்திரம். அவர் என்ன செய்வார்னு சொன்னா, இந்த சூழல்கள் வருகிற போது, அந்த ராக்காலங்கள் வருகிற போது, நெருக்கங்களும் உபத்திரவங்களும் வருகிற போது அவர் எனக்கு ஆலோசனை தருவார். என்ன செய்யணும், எப்படி இவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செய்வாராம்? ஆலோசனை தருவார். யாருக்கு ஆலோசனை தருவார்? அவர் முகத்தையே நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவரோடு கூட நேரம் எடுக்கிறவர்களுக்கு, அவரை மாத்திரம் நம்பி சார்ந்து ஓடுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? ஆலோசனை தருகிறார். இன்னைக்கு அநேக நேரங்கள் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், உதவி செய்கிறார், காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். நாம் என்ன செய்கிறோம்னா, அவர்கிட்டையும் வாங்கிக்கிறோம். அப்புறம் என்ன செய்கிறோம்? இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், வெளியே போய் என்ன செய்கிறோம்? இன்னும் கொஞ்சம் வெளியெல்லாம் ஆலோசனை கேட்கிறோம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற அனுபவம். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்னாலே வைத்திருக்கிறேன், அவரை தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், அவரை தான் சார்ந்து இருக்கிறேன். அப்போ உபத்திரவங்கள் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, நம்மை மேற்கொள்ளுகிறதுல பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்விலே யோசேப்பை பூரணமாய் அழிக்கிறதற்கு, யோசேப்பினுடைய விசுவாசத்தை, யோசேப்பினுடைய நம்பிக்கையை, யோசேப்பின் தரிசனங்களை சீர்குலைக்க என்னெல்லாம் உபத்திரம் வந்ததோ அத்தனை உபத்திரவங்களுக்கு கூடாகவும் யோசேப் என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? தேவனை நம்பி கடந்து போய்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினால்தான் அதனுடைய விளைவு என்னோட கூட ஆதியாகமம் 41 38 39 வாசியுங்கள். நோக்கி பாருங்க, சொல்லுகிறான், பார்வோன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அந்த வார்த்தைகள் அவன் சொல்லுகிறான், தேவ ஆவி இவனுக்குள்ளாக இருக்கிறது, ஒரு தெய்வீக அபிஷேகம் இவனுக்குள்ளாக இருக்கிறது. அடுத்தடுத்து அவன் சொல்லுகிறான், இவனை போல விவேகம் உள்ளவன் எவனும் இல்லை, இவனை போல ஞானம் உள்ளவன் எவனும் இல்லை, தேவ ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அந்த உபத்திரவங்களுக்கூடாக கடந்து போன போதும் யோசேப்பு தேவனை மாத்திரம் சார்ந்து ஓடிக்கொண்டிருந்தபடினாலே ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அந்த உபத்திரவங்கள் வருகிற போது ஆவியானவரை அனுப்புகிறார். அவனுடைய வாழ்வை ஒரு வெற்றியுள்ளதாய் மாற்றுகிறதுக்கு உதவி தேவைப்படுகிற நேரங்களிலே தேவ ஆவியானவர் வருகிறார், அவனோடு கூட இணைந்து கொள்கிறார். சூழல்கள் எல்லாம் ஆச்சரியமாய் மாறுகிறது. அங்கே 44வது வசனம், பார்வோன் சொல்லுகிறான், எகிப்தில் உள்ள ஒருவனும் உத்தரவு இல்லாம ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது.
பாருங்க, சூழல்கள் எவ்வளோ ஆச்சரியமாய் மாற்றுகிறார் தேவன். விசுவாசத்தை கொலைக்க நினைத்த போத்திபாரும் அவன் குடும்பமும் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, யோசேப்பு கிட்ட தான் வந்து நிக்கணும். ஐயா, எங்களுக்கு ஏதாகிலும் சாப்பிட ஏதாவது கொடு, சோத்துக்கு ஒன்றும் இல்லை. யாருக்கிட்ட தான் வரணும்? யோசேப்பு கொடுத்தாதான் சாப்பாடு. யோசேப்பு சொன்னாதான் போத்திபார் வீட்டில் வேலை நடக்கும். யோசேப்பு சொன்னாலே ஒளி என்ன செய்ய முடியாது. எந்த இடமும் அவனை ஒடுக்க நினைத்தே அல்லது அவனை அடக்கி வைக்க நினைத்தே, அவன் தரிசனங்களை நிர்மூலமாக்க நினைத்த சிறைச்சாலையிலே இருந்த எல்லா அதிகாரிகளுமே இப்ப எங்க இருக்கிறானா? யோசேப்புக்கு முன்னாலே வந்து நிற்கிறான். காலம் என்ன செய்யும் சொன்னா, தேவனை நம்பி வாழுகிறவனை உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்தும். தேவனை நம்பி வாழுகிற முகம் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாது. ஆண்டவர் அவனை கொண்டு போய் அப்படி உயரத்திலே வைக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை சொல்லுகிறார், நீ சொல்லாம ஒருவனை என்ன செய்ய முடியாது. எங்க வெளியூர் போனோம்னா கூட அவனை தான் கேட்கணும், போலாமா, செய்யலாமா, இதை செய்யலாமே. நான் தேவன் நம்மை அதிகாரப்படுத்துகிற போது யாருக்கு இவைகள்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவ ஜனமானால் இந்த வாக்குறுதிகள் நமக்கு, தேவ பிள்ளைகளானால் இந்த வாக்குறுதிகள் நமக்கு. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் என் கண்மலையும் என் ரட்சிப்புமானவர். அவர் தான் என்னை ரட்சித்து இருக்கிறார், அவர் தான் என்னை மீட்டெடுத்திருக்கிறார், அவர் தான் என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார், அவர் என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா 10:21 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவன் என்ன செய்ய முடியலையா? தன் நாவை அசைக்க முடியல. ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிட முடியாது. ஒரு வார்த்தை என்ன செய்ய முடியாதாம். பாருங்களேன், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆளுமையை தந்திருக்கிறார். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. தேவ பிள்ளை என்ன செய்ய முடியாத? எஸ்ஆர் 3 வாசிக்கிற போது பாருங்களேன், அங்கே போடப்பட்டிருக்கிறது, மொர்கதாய் ஒரு சாதாரண நிலைமையில இருக்கிறான். அவனுக்கு விரோதமாக சத்துரு என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் செய்கிற போது இந்த வேத பகுதி சொல்கிறது, அவன் யூதனானால் அவன் என்ன செய்ய முடியாது, உன்னால அசைக்கவே முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டான சத்துரு என்னெல்லாம் முயற்சி செய்து பார்க்கிறான், மொர்கதாயை என்ன செய்ய முடியவில்லையா? அசைக்கவே முடியல. ஏன் தெரியுமா? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவரோடு கூட இருக்கிற போது எந்த சூழலும் நம்மை அசைத்து விட முடியாது. எத்தனை காரியங்கள் வரட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. ஏன்னா நான் தேவ பிள்ளையாய் இருக்கிறேன், அவரை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிறேன், அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், என் வாழ்வை அவர் நடத்துவார். ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட நாம கடந்து போகிற போது பாருங்க, 2வது போடப்பட்டிருக்கிறது லூக்கா 6:47, 48, 49. பாருங்க, அந்த வசனங்கள் சொல்லுகிறது. 47 வாசிங்க. கவனிங்கள், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க ஒரு மனுஷனை காண்பிக்கிறார், யாருடைய வாழ்வு அசைக்கப்படுகிறதில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் அவனுடைய வீட்டை கட்டுகிற போது அந்த வீடு என்ன செய்யப்படுகிறது இல்லையா? எத்தனை பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அது அசைக்கப்பட முடியாதபடிக்கு கண்மலையின் மேலே அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார். அப்போ அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னா, வேத வார்த்தையின்படி கட்டப்பட்டிருக்கிற குடும்பம். அது சொல்லுகிறார், என்னிடத்திலே வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் தன் வீட்டை எப்படி கட்டி இருக்கிறானா, பாருங்களேன், அசைக்க முடியாதபடி. இன்னைக்கு வீடு தேவனால என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறதா? ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ள வரணும்னு சொன்னா வேதம் என்ன எதிர்பார்க்கணும்னு சொன்னா, தேவ வார்த்தையின்படி, தேவனுடைய வசனத்தின்படி அந்த வீடு கட்டப்பட்டு இருக்குமானால், நம்ம வீடு எப்படி கட்டி இருக்கிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வீட்டில் போர்டு மாத்திரம் இருக்கும், போர்டு மாத்திரம், இயேசுவே இந்த வீட்டுக்கு தலைவர். ஆனால் தலைவர்கிட்ட ஒன்றும் என்ன செய்ய மாட்டோம், கேட்கவும் மாட்டோம், சொல்லவும் மாட்டோம். அவனவன் வேலையை பாருங்களேன். இன்னைக்கு ஏன் சூழல்கள் பிரச்சனைகளோடு கூட கடந்து போகிறோன்னு சொன்னா, தேவனோடு கூட நடக்கிறதுல தேவனை பார்க்கிற அனுபவங்கள். இப்போ தேவனை நீங்க பார்க்கலன்னா என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அவரை முன்னால வச்சிருந்தீங்கன்னா அவரை பார்ப்பீங்க, இல்லைன்னா எங்க பார்ப்பீங்க? உலகத்தை பார்க்கிற அனுபவங்கள்.
அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற, ஆண்டவரே நீரே ஆனால் நான் என்ன செய்யட்டும், இந்த கடல் மேல நடந்து இடத்துக்கு வர எனக்கு உத்தரவு கொடுன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார் வான்னு சொன்னார். கடல் மேலே நடந்து கொண்டு இருந்தவன் தான், சூழல்களை மேற்கொண்டவன் தான், அசாத்தியமானவைகளை செய்து கொண்டு இருந்தவன் தான். எது வரைக்கும்? இயேசுவை பார்த்துக்கிட்டு இருந்த வரைக்கும். இயேசுவை எப்போ அலைகளையும் புயலையும் கடலையும் பார்க்க ஆரம்பித்தானோ அப்போதே என்ன செய்கிறானா, அமிழ்ந்து போக ஆரம்பிக்கிறான். எப்போ நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறோன்னு சொன்னா, நீங்க இயேசுவை மாத்திரம் பார்க்கிற போது, அவரோடு கூட நடக்கிற அனுபவங்கள் தேவனுக்கு மகிமுண்டாடு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பம் தேவனுடைய வார்த்தையினாலே, அவருடைய ஆலோசனையின்படி அல்லது அவருடைய கட்டளையின்படி அது கட்டப்பட்டு இருக்குமானால் எந்த புயல் வந்தாலும் என்ன செய்யாது, அந்த கூடாரத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவன் அதுக்கு எப்படி இருக்கிறார்? அவர் தான் அஸ்திபாரம், அவர் தான் கண்மலை, அதன் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமுண்டார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அந்த வார்த்தைகளின்படி நடக்கிற அனுபவம். எல்லாரும் ஒரு குடும்பம்னு சொன்னா என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, ஒரு கணவன் மனைவியாய். நாம் என்ன நினைக்கிறோம்னா, நான் நல்லா விசுவாசத்தில் இருக்கிறேன், என் விசுவாசம் என்ன செஞ்சிடும், எங்கள் வீட்டுக்காரையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடும், என் விசுவாசம் என் பிள்ளைங்களையும் என்ன செஞ்சிடும். பாருங்களேன், ஊர்லலாம் இந்த ரெட்டை மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்க தானே, 2 மாடு கட்டி வண்டி இருக்கும். அந்த வண்டியெல்லாம் ஆரம்ப காலங்களில் அதுதான் பிரதானமாய் லோடெல்லாம் ஏற்றோன்னா அதுதான் ஓடணும். அது என்னன்னு சொன்னால் நேராக ஓடிக்கிட்டே இருக்கும். 2 மாடு என்ன செய்யும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மாடு கொஞ்சம் அப்படி ஜர்க் அடிக்கும் பாருங்க, ஒன்று ஓடலைன்னா என்ன ஆகிடும் பாருங்களேன். அந்த வண்டிகள்லாம் என்னென்னா, நீங்கள் அப்படியே கார் ஓட்டுற மாதிரி தான். அந்த மாட்டு வண்டியை நீங்கள் ஓடுகிற போது ஒரு கயிறை, இந்த கயிறை இழுத்தீங்கன்னா இந்த மாடு ஸ்லோ ஆகும். இது ஸ்லோ ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த மாடு போயிட்டு இருக்கிறது நிப்பாட்டாது. அடுத்து அந்த சந்தில் அப்படியே திரும்பணும்னு சொன்னால், இந்த மாட்டை கொஞ்சம் இழுத்தீங்கன்னா அது அந்த சந்துக்குள்ளே திரும்பும். நேராக போகிற மாடு இது நின்றுக்கிட்டா என்ன பண்ணும், அந்த மாடு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், ஏன்னா இந்த மாடு ஓடிட்டே தான் இருக்கும், இது ஒழுங்காக அது ட்ராக்ல ஓடிட்டே இருக்கும். கூட இருக்கிற இன்னொரு மாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடு சரியாக ஓடலன்னா வண்டி எங்கே போய் சேராது, போக வேண்டிய இடத்துக்கு போகாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு வீடு கட்டப்படணும், ஒரு வீடு தேவனுக்கு நேராக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு போகணும்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவியாய் பிள்ளைகளாய் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணுமா, ஒருமித்து ஓடி ஆகணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு, அநேக நேரங்களில் ஏன் வண்டி இங்கேயும் அங்கேயும் தான் ஓடினு இருக்கு. ஒரு நாள் பார்த்தா இந்த மாடு கரெக்டா ஓடுது, இன்னொரு நாள் பார்த்தா இந்த மாடு கரெக்டா ஓடுது. இது ஒரு நாள் இழுக்குது ஒரு பக்கம், அது ஒரு நாள் இழுக்குது. வண்டி எங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருகிறதே இல்லை. வழியிலே நின்று என்ன செய்யுது, இழுத்துன்னே இருக்கும். அந்த சண்டி மாடுங்களுக்கெல்லாம் வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, சில நேரங்களை நடத்துவா. தேவனுடைய எதிர்பார்ப்புகளை கவனிங்க. ஆண்டவர் பிள்ளைகளாக வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக தேவனுடைய சித்தத்தை, ஏன்னா அந்த முன்னாலே பார்க்கிற அனுபவங்கள், முன்னாலே பார்க்கிற தேவனை பார்க்கிற அனுபவங்கள் என்ன செய்யும் சொன்னா, நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தும். ஒரே குடும்பம் தான், ஒரே வாக்குத்தத்தம் தான், ஒன்னாதான் வந்தாங்க ஆபிரகாமும் லோத்தும். ஆனா நீங்க முடிவுகளை பார்க்கிற போது லோத்தினுடைய வாழ்க்கை எப்படி மாறி போகிறது, ஒன்றுமில்லாதவனாய் போகிறான். ஏன்? லோத்து எதை பார்த்தான்னு சொன்ன, ஆபிரகாம் எப்போதும் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். லோத்து எதை பார்த்தானா, யோர்தானை பார்க்கறான், நீர் வளத்தை பார்க்கறான், எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்குன்னு பார்க்கறான், எல்லாத்தையும் பார்க்கறான். நீங்க பாருங்க, ஆபிரகாம் அத்தனை பலிபீடங்களை கட்டி தேவனை தொழுது கொண்டான். லோத்தினுடைய வாழ்விலே ஒரே ஒரு பலிபீடம் கூட இல்லை. ஒரு இடத்துலையும் லோத்து பலிபீடம் கட்டினான், பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டான், இல்ல ஆண்டவரை நோக்கி பார்த்தான், ஒன்னும் இருக்காது. ஆபிரகாம் கூட இருந்த வரைக்கும் ஆபிரகாம் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான். ஆபிரகாமை விட்டு போனதற்கு பிறகு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவ பிள்ளைகளாய் நம்மை நாமே சரியாய் நிதானித்து அறிந்து கடந்து போகிற போது ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார்.
ஏன்னா நான் தேவனாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். அவரே என் ரட்சிப்பு, அவரே என் கண்மலை, அவர் தான் எனக்கு எல்லாம். நான் அசைக்கப்படுகிறது இல்லை. என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா அவர் விரும்புகிறபடி. அவர் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனுடைய வீடு எப்படி இருக்குமா, அசைக்கப்படாதபடிக்கு. அது மாத்திரம் அல்ல, அடுத்து நீங்க பார்க்கிற போது நீதிமொழிகள் 10:30 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10:30. பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் என்றும் என்ன செய்யப்படுகிறது இல்லையா. ஆண்டவர் நீதிமானை ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளாக வைத்திருக்கிறார். நீதிமானாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு நீதிமானாய் வாழணும். யார் நீதிமான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. துன்மார்க்கன்னா நமக்கு தெரியும். யார் நீதிமான் அப்படின்னு பார்க்கும்போது வேதம் சில காரியங்களை சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிற போது பாருங்க, அங்க போடப்பட்டிருக்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்போ நீங்களும் நானும் நீதிமானாய் மாறுகிறோம் என்று சொன்னால், எனக்காக ஒருவர் என் பாவங்களை சுமந்திருக்கிறார், எனக்காக ஒருவர் என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நான் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டிருக்கிறேன். யோபு சொல்லுகிறான் 15:14, மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றான். அவன் ஏமாத்தணும்னு கேட்கிறான். அதெல்லாம் என்ன செய்ய முடியாது. ஏன்னா அவன் ஒரு சாதாரணமானவன். இவன் எப்படி வாழ முடியாது? பரிசுத்தமாய் இருக்க முடியாது, நீதிமானாய் இருக்க முடியாது. ஏன் சொன்னா உலகம் என்ன செய்யும்? அவனை எப்படி வாழ விடாது என்று சொல்லுகிறான். இன்னும் சாலமோன் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் பிரசங்கி 7:20 சொல்லுகிறான், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க ஒரு ஆளும் இல்லையா. நீதிமான் ஒரு ஆளும் நன்மையே செய்யத்தக்கவன், தீமையே செய்யாம நன்மையே செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ரோமர் 3:10 பவுல் சொல்லுகிறான், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. பாருங்களேன், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நீதிமானாக்குகிறேன். வாய்ப்பே இல்லை, முடியாது, நடக்காதுன்னு சொல்ற இடத்துல ரோமர் 4:5 சொல்லுகிறது, பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். எப்போ நீ நீதிமானாய் மாற முடியும்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, எப்போ நீ நீதி உள்ள வாழ்க்கை வாழ முடிகிறது, நீதிமானாய் மாறுகிறாய், எப்போ வாழ்க்கை அசைக்கப்படாதுன்னு சொன்னா, பாவியை நீதிமானாக்குகிற ஒருவர் இருக்கிறார். எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம், பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. மனுஷன் பாவம் இல்லாமல் வாழ்வது எப்படின்னு வேதம் கேட்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டுங்க. பவுல் சொல்லுகிறான், கலாத்தியர் 3:8 வாசியுங்கள். கலாத்தியர் 3:8 பாருங்களேன், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறாராம். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் யாரு? ஒலிவமர கன்றுகள் அல்ல, ஒலிவமர கிளைகள் அல்ல. அதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா, காட்டு ஒலிவமரம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளியாக்கப்பட்டிருக்கிறோம். புறஜாதிகளிடத்தில் இருந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்தாராம்? புறஜாதிகளை விசுவாசத்தினாலே. என்ன விசுவாசம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எனக்காக, ரோமர் 4:25 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாருங்களேன், என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக சிலுவை சுமந்து இருக்கிறார், இயேசு எனக்காக மரித்து இருக்கிறார், இயேசு எனக்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிற போது
அப்போஸ்தலர் 13:39 சொல்லுகிறது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் எல்லாம் இருந்து விடுவிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் என்ன செய்கிறாரா? நம்மை விடுதலையாக்கி நம்மை நீதிமான்களாக்குகிறார். ஒன்னே ஒண்ணுதாங்க, இயேசுவின் பேரிலே ஒரு பெரிய விசுவாசம். எனக்காக ஒரு தேவன் என்ன செய்திருக்கிறார். ஏன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஏசாயா பேசுகிற போது ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் சொல்லுகிறார், தேவன் எனக்கு துணை செய்கிறார், என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். சொல்லுகிறார், அவர் என் பக்கத்திலேயே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார், அவர் தான் என்னை என்ன செய்கிறார்? நீதிமானாக்குகிறவர். வாசிக்கிற 53:11 சொல்லுகிறது பாருங்க, கிறிஸ்துவை பற்றும் பாருங்க, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் எப்போ நீதிமான் ஆகுகிறோம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவை அறிகிற அறிவு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீங்க அவரை சரியாய் அறிந்து கொண்டால் விசாரிக்கணும், யார் இவர்? ஏன் எனக்காக இவ்வளோ பாடுபடணும்? ஏன் இவ்வளோ அடிக்கப்படணும்? ஏன் எனக்காக இவர் மறிக்கணும்? ஏன் என்னுடைய பாவங்களை இவர் எதுக்கு சுமக்கணும்? உட்காந்து நீங்க கேள்வி கேட்க 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 பவுல் சொல்லுகிறான், கேள்வியினாலே விசுவாசம் வரும். அந்த தேவனை அறிகிற அறிவு வளரும். ஆண்டவரை குறித்ததான, அவர் செய்ததான அவருடைய அந்த பரிகார பலிகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிற போது நீங்க என்ன செய்கிறீர்களா? அவர் மேலே பூரண விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. எசேக்கியேல் 18:9 சொல்லுகிறார், என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பான்னா அவன்தான் நீதிமான். ரட்சிக்கப்பட்டுட்டோம், மீட்கப்பட்டுட்டோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டுட்டோம். நீதிமானாய் நிலைத்திருக்கணும். யார் அசைக்கப்படுகிறதில்லை சொன்னா நீதிமான் அசைக்கப்படுகிறதில்லை. அப்ப நீதிமானா என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நிலைத்திருக்கணும். நிலைத்திருப்பதற்கு தான் இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறான், வாசிங்கள், என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானால் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுகிறார், என் கற்பனைகள் என் கட்டளைகள் இதெல்லாம் என்ன செய்யணுமா? கை கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல, உண்மையா இருக்கணும். வேதம் என்ன எதிர்பார்க்க? கொஞ்சத்துல உண்மை. தேவ பிள்ளைகளிடத்துல இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் அந்த உண்மையை எதிர்பார்க்கிறார். நேற்று கூட ஒரு நியூஸ், ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் மாதிரி பார்த்தேன். என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வரான். ஒரு பெரிய அந்த வண்டி, ரொம்ப விலையான வண்டி ஒன்று, அது அப்படியே ரோட்டில் நின்றுட்டு இருக்குது. வந்து சைக்கிள் அப்படி திருப்பணும், பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பின்னாடி இடிச்சு அது பின்னாடி இருந்த நம்பர் பிளேட்டு கீழே பிச்சுட்டு விழுந்துட்டது. சின்ன பையன் தான் பாருங்க. நாம் என்ன பண்ணியிருப்போம்? சுற்றி முற்றி பார்த்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டு இருப்போம். ஏன்னா யாரும் சின்ன பிள்ளைங்க வழக்கமாக அப்படி தானே செய்யும். எடுத்துட்டதுனா கூட என்ன செய்யும்? வந்து அடிக்க போகிறாங்க, திட்ட போகிறாங்கன்னு ஓடிடும் பாருங்க. பெரிய ஆளுங்களே ஓடிடுறானுங்க. சின்ன பையன் அவன் பார்க்குறான் பாருங்க, அந்த சைக்கிளை நிப்பாட்டிட்டு அந்த நம்பர் பிளேட் எடுத்து மாட்டி மாட்டி பார்க்குறான். அதில் அவனால் மாட்டவே முடியல. பேசாமல் அந்த நம்பர் பிளேட்டை வச்சுக்கின்னு அந்த வண்டி மேலேயே உட்காந்துக்கிட்டான். சாஞ்சு அந்த வண்டி மேலேயே உட்காந்துருக்கான். அந்த ஓனர் வரட்டுன்ட்டு அந்த அவர் வந்த உடனே அவர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டது பிச்சிட்டது, என்னால் மாட்ட முடியல அப்படின்னு பாக்கெட்லேருந்து கொஞ்சம் சில்லறைங்க வச்சுருக்கிறான். அதை கொடுக்குறான், நீங்கள் வேணால் இதை மாட்டிக்கிறீங்களா, ஏதாவது இதாகிடுச்சுன்னு. பாருங்க, அந்த மனுஷன் அவனை அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கிடுவார். ஏன்னா ஒரு உண்மை பாருங்க. சின்ன பையன் ஓடிட்டு இருக்கலாம், ஆனா என்ன செய்கிறானா? ஒரு உண்மை நிற்கிறான். இதை நான் தான் செஞ்சுட்டேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நான் இதுக்கு ஏதாவது பாருங்க அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன சில்லறை காசுங்களை எடுத்து கொடுக்குறான், ஏதாவது செய்ய முடியுமான்னு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இதே பிள்ளை தானே, எவ்வளோ உண்மையா இருக்கிற சொல்லுகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை. கொஞ்சத்துல உண்மை.
யார் நீதிமான்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாட சொல்லுகிறார், வேதம் எதிர்பார்க்கிறவைகளை செய்தாக வேண்டும். உண்மையாயிரு, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, என்னோடு கூட சங்கீதம் 15 வாசிக்கிறோம். பாருங்க, அந்த சங்கீதத்திலே அவன் சொல்லுகிற போது அந்த முதல் 5 வசனங்கள்ல, யார் ஆண்டவரே உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான். பாருங்களேன், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். முதல் இது அதுதான். என்ன வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஒரு உண்மை, கள்ளங்கபடி இல்லாத தேவ பிள்ளையாய். அடுத்தவன் சொல்லும்போது சொல்லுகிறான், தன் நாவினால் ஒன்னும் யாரை பத்தி என்ன செய்ய மாட்டானா, ஒன்னும் சொல்லாம, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும். நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். அவன் சொல்லுகிறான், தன் அயலான் மேல் சொல்லப்படுகிற அந்த நிந்தையான பேச்சை இவன் எடுத்து என்ன செய்ய மாட்டானா, யாருன்னா ஏதாவது சொல்லிட்டு போட்டேங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை, அவரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆகையினால் நான் என்ன செய்கிறது இல்லை. நமக்கு தெரியலன்னா கூட நம்மளே என்ன செஞ்சிருவோம், கேள்விப்பட்டது ஒன்றா தான் இருக்கும், இவரே கூட 10 சேர்த்து வச்சு என்ன செஞ்சிருவாரு. ஏன்னா தேவ பிள்ளைகள் பாருங்க சொல்லுகிறான். அடுத்த வசனம் வாசிங்க. ஆணையிட்டதுல பாருங்களேன், சொல்லிட்டா, வாக்கு கொடுத்துட்டா, நஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணுமா, அதுல நிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம் சொல்லு, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவன் மேல என்ன செய்ய மாட்டானா. பாருங்களேன், ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணி லஞ்சம் வாங்காம. ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீ தேவ பிள்ளையா, என் வார்த்தைகள் என்கிட்ட வந்துட்ட, என் கட்டளைகளை அதை கை கொண்டு உண்மையா இருப்பேன்னு சொன்னா, நான் உன்னை என்ன செய்வேன், அசைக்கப்பட முடியாதபடிக்கு. தாவீது அதனால்தான் சொல்ற, ஆண்டவரே எப்பொழுதும் உண்மை எனக்கு முன்னாலே வைத்திருக்கிறேன். தேவனை முன்னால வைக்கிற அந்த மனுஷன் சொல்லுகிறான். வாசிங்க சங்கீதம் 101. நாம் இன்னைக்கு வாசித்த சங்கீதம் பாருங்க, 3வது வசனம் பாருங்க. சொல்லுகிறான், தீங்கான காரியத்தை என் கண் முன்னால வைக்க மாட்டேன், வழி விலக செய்கை வெறுக்கிறேன். பாருங்க, என் கண்ணுக்கு முன்னால என்ன இருக்காதுன்னு சொன்னா, தீங்கான காரியங்களே. நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னா, அதெல்லாம் என்ன பார்த்தாலும் அது என்ன செய்யாது, ஒன்றும் பண்ண முடியாது பாஸ்டர். சினிமாவுக்கு போனாலும் நான் என்ன செய்வேன், சில ஆட்கள் சொல்லி கேட்டிருக்கிறீங்களா, நாங்கள் சினிமாலேருந்து ஏதாவது பாடம் படிச்சுட்டு வருவோம், உருப்பிட்டுருவேன், நீ என்ன பண்ண மாட்டேன். ஆட்கள் அப்படி தான் சொல்கிறானுங்க, இது பண்ணாலும் என்ன ஒன்றும் பண்ணாது, அது பண்ணாலும் என்ன ஒன்றும் பண்ணாது, எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருவேன். பாருங்களேன், பல நேரங்கள் இப்படியே பேசி பேசி என்ன செய்கிறார்கள், வீணாய் போகிறதை பார்க்கலாம். சொல்லுகிறான், தீங்கான காரியத்தை என் கண் முன்னால வைக்க மாட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம் 6வது வசனம். பாருங்களா, சொல்லுகிறான், என் கூட இருக்கிறவங்க, என்னுடைய நண்பர்கள், என் குடும்பம், என் ஃபெலோஷிப், என் ஐக்கியம்லாம் எப்படிப்பட்டவங்க கூட இருக்குன்னு சொன்னா, உண்மையானவங்க கூட. ஏன்னா என் கண்கள் யாரை நோக்கி பார்க்கணும்னு சொல்றான்னா, உண்மையானவனே. ஏன்னா அவங்க கூட தான் அந்த ஐக்கியம். இன்னைக்கு பாருங்களேன், சபையோடு கூட தேவ பிள்ளைகளோடு கூட நீங்கள் ஐக்கியப்படுகிற போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்னா, நேர்த்தியாய் நடத்துவார். உலகத்தோடு கூட ஐக்கியம் வச்சா உலகம் என்ன செய்யும், நண்பர்கள் நல்லது, நண்பர்கள் இருக்கிறது நல்லது. ஆனால் அந்த நண்பர்கள் என்ன செய்வானுங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, எங்கேயாவது போக கூப்பிட்டு போவான், ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கேயாவது என்ன செய்வான், ஃபங்க்ஷன் வச்சுருப்பான், ஞாயிற்றுக்கிழமை தான் அவனுக்கு போய் என்ன செஞ்சிருவான்னு சொன்னால், இந்த வேதத்தை விட்டு தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாறி போய் விடுவான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அதனால தான் சொன்னாரு, சபை கூடி வருகிறத விட்டு விடாதிரு, இந்த ஐக்கியத்தை விட்டு விடாதிரு, ஆட்களோடு கூட வந்து சேரு, பூவோடு கூட சேர்ந்த நாரும் மணக்கிறது போல வந்து என்ன செய்யலாம், அவங்க கூட சேர்ந்து மற்றவன் என்ன செய்வான், வாசம் வீச ஆரம்பிச்சிருவான், அவங்க கூட சேர்ந்து நீ வாசம் வீச ஆரம்பிச்சிருவ, இல்லைன்னா பன்றியோடு சேர்ந்த கன்றும் போல மாறி விடுவாய்.
ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த வேத வசனம் அவன் சொல்லுகிறான், உண்மையானவனோடு கூட என்னுடைய ஐக்கியம். 7வது வசனம் சொல்லுகிறான், பாருங்க அவன் சொல்றான், ஏமாத்துறவன் எவனும் என் வீட்டுக்குள்ள என்ன செய்கிறது இல்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்ணு முன்னாலே நிற்க மாட்டான்னு சொல்றான்னா, பாருங்களேன் அவன் தன் வாழ்க்கையை எவ்வளவாய் வேறு பிரித்திருக்கிறான். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளையா நீ எப்படி இருக்கணும்? உன் கண் முன்னாலே தீங்கானதை வைக்கிற போது அது அப்படியே காது வழியா போய் இருதயத்துக்குள்ள போய் சொல்லுகிறான். புலம்பல் 3:51 வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 51வது வசனம். என் கண் என் ஆத்துமாவுக்கு நோவு உண்டாக்குகிறதுன்னு சொல்றான். என் கண்ணு தான் என் சரீரத்துக்கு என்ன செய்கிறது? ஆமா, என் இருதயத்தின் வலிக்கு காரணம் அதுதான். என் இருதயத்தினுடைய வேதனைக்கு காரணம் அதுதான். என் ஆத்மாவினுடைய போராட்டத்துக்கு காரணம் என் கண்ணு தான் சொல்லுகிறான். அந்த கண் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம் அது சரியா இருக்குமானால், யோசிச்சு பாருங்க, சாலமோன் அவ்வளோ பெரிய ஞானி, தேவனிடத்திலே தரிசனங்களை எல்லாம் பெற்று கொண்டு இருந்தான். ஆனா அவனுடைய வாழ்விலே அவன் சாட்சி, அவனுடைய வாழ்க்கை குறித்து அவன் சொல்லுகிறான், என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அதுக்கு என்ன செய்யல, தடையே பண்ணல. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு சொன்னா கடைசியில் என்ன ஆயிட்டுன்னு சொன்னா தேவனை விட்டு வழி விலகி விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண் எதை பார்த்து கொண்டு இருக்கிறது? சங்கீதம் 25:15 சொல்லுகிறது. சொல்லுகிறான், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படி நோக்கி கொண்டு இருக்கிறபடினால் அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். நீங்க அவரை மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்க கீழே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவனாவது ஏதாவது செஞ்சிட்டானா, குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டானா, வலை வச்சுட்டானா, இது வச்சுட்டானா, பள்ளம் பறிச்சுட்டானா, ஒன்றும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா நீங்கள் அவரை மாத்திரம் பார்த்துக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடி தேவன் உன்னை தாங்கி நடத்தி கொண்டு போவான். சொல்லுகிறான், வலை என்ன செய்யாது, என்னை மேற்கொள்ளவே முடியாது, அவைகளுக்கு தாண்டி நடப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 121:1 சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும், இந்த பர்வதத்தை நோக்கி பார்ப்பேன், அங்கிருந்து எல்லா தேவைகளும் எனக்கு சந்திக்கப்படும். ஒவ்வொரு நாளும் அதுதாங்க. நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் சரியாய் பார்க்கிற போது வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையாய் வாழ்கிற வாழ்க்கை, வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, நீதிமானாய் வாழ்கிற வாழ்க்கை எப்போதும் நீ அசைக்கப்படாதபடி உன்னை நிலைநிறுத்துகிறதாய் இருக்கிறது. சங்கீதம் 121:23 சொல்லுகிறதான் சொல்லுகிறான், ஏறெடுக்கிறேன். பாருங்க சொல்றான், நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன்னு சொல்ல, பரலோகத்திலே வாசமா இருக்கிறவரே என் கண்களை எப்போதும் மேலேயே பார்க்கிறேன். அதுக்கு ஒரு ஊமை சொல்லுகிற போது சொல்லுகிறான், வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் சொல்றேன், எங்க கண்க வேற எங்கேயும் திருப்ப மாட்டாண்டவரை, நீங்கள் எங்களுக்கு இறங்குகிற வரையிலும் உண்மை மாத்திரேன்னு சொன்னால் நம்ம தேவனையே நோக்கி பார்த்து கொண்டு இருப்போம்னு சொன்னால் தேவன் நமக்காக என்ன செய்வாராம், அவரே கடந்து வருவார், அவரே அற்புதங்களை செய்வார். தாவீது தான் சொல்லுகிறான், அவர் எப்போதும் எனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஒன்று என்னை அசைக்காது, ஒன்று என்னை மேற்கொள்ளாது, ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்வை தேவன் எனக்கு தருவார் என்று சொல்லுகிறான். நாமும் அப்படி விசுவாசிக்க முடியுமானால், அப்படி வாழ முடியுமானால், அவரை முன்வைக்க முடியுமானால் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம்.